நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பார்த்திபன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது முன்னோர், அதாவது பெரியவங்க, ஒரு செயலை செய்தாங்கன்னா அதுக்கு சரியான காரிய காரணம் இருக்கும். அதைத்தான் அவங்க பழமொழியா பொன்மொழியா சொல்லி வச்சாங்க. ஏன்னா அது மனசில் நல்லா பதியும் இல்லையா? அதுக்காகத்தான். உதாரணம் பாருங்க, நெல்லுக்குள் நண்டோட பயிர் இடைவெளி இருக்கணும். ஆனால் இப்போ இந்த இடைவெளி இன்னும் அதிகமாயிடுச்சு. வாழைக்குள் வண்டியோட பயிர் இடைவெளி கொடுக்கணும். தென்னைக்கு தேரோட இடைவெளி, கரும்புக்கு காராம் பசுவோட இடைவெளி கொடுத்து நடணும். தொடர்ந்து 2 அல்லது 3 முறை அடர்த்தியா சோளம் விதைத்தால் கோரை வர்றதில்ல. கம்பு விதைத்த பூமியில் வாழை பயிர் பண்ணால் வாழை விளைச்சல் கூடும். கம்பு போட்ட வயலில் கடலையும், கடலை சாகுபடி செய்த நிலத்தில் கம்பும் போட்டால் விளைச்சல் கூடுதலாக கிடைக்கும். பார்த்திபன் சார், பயிர் சாகுபடி பண்ணுற விவசாயிகள் தழைச்சத்துக்காக யூரியா உரம் போடுவாங்க. அதுக்கு மாற்றா மாட்டு கோமியம், சிறுநீர், டிஏபி டையமோனியம் பாஸ்பேட்டுக்கு பதில் மாற்று ஜீவாமிர்தம், அமுத கரைசல், பொட்டாஷுக்கு மாற்று அடுப்பு சாம்பல், தழைச்சத்தை எடுத்து கொடுக்க பலதானிய விதைகளை விதைக்கிறது. தழைமணி சாம்பல் சத்துக்கு பஞ்சகவ்யா, பூச்சிக்கொல்லி விஷம் தெளிப்பதற்கு பதிலாக வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் தெளிப்பு, இல்லை குருவிகள் உக்காந்து பிடிச்சி சாப்பிட வசதி பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட இயற்கை சமாச்சாரங்கள் இருக்கு. மகரந்த சேர்க்கைக்கு தேனீ போட்டிகள் வைப்பது, பார்த்தீனிய விஷச்செடியை கட்டுப்படுத்த சாப்பாட்டு உப்பு கரைசல் தெளிப்பு, மண்ணுக்கு அடியில் உள்ள சத்துக்களை மேலே கொண்டு வர மண்புழுக்கள், பூமியின் காற்றோட்டத்தை அதிகப்படுத்த எலி கரையான், மா சப்போட்டா கொய்யா பழத்தை தோட்டங்களில் அணில்கள் சாப்பிடும், அதனால் பாதிப்பு ஏற்படும். இதுக்கு ஒரு கைப்பிடி பூண்டை எடுத்து நல்லா இடித்து 4 லிட்டர் தண்ணியில் கலந்து பழமரங்களில் தெளிச்சு விடணும். பூண்டு வாசனைக்கு அணில்கள் தலதிரிச்சு ஓடிடுமா. வாகை மரம் வறட்சியை தாங்கி வளரும். தாமரை இலையை கரையான் அரிப்பதில்லை. தொழு உரத்தை தண்ணி பாய்ச்சறதுக்கு முன்னால் நிலத்தில் போட்டு பிறகு பக்குவமாக ஈரத்தில் உழவு ஓட்டினா கட்டிகள் இருக்காது. தொழு உரமும் மண்ணுக்குள்ள சமமாக பரவி இருக்கும். இப்படி இயற்கையை அண்டி ஒட்டி ஒவ்வொரு வேலையும் செய்தால் நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. பார்த்திபன் சார், ஒரு காலத்தில் யூரியா உரத்தை விவசாயிகள்கிட்ட கொடுத்தப்போ நாங்கள்லாம் இதை போட மாட்டோம்னு கடுமையாக மறுத்தாங்க. அப்புறம் அலுவலர்கள் விவசாயிகளுக்கு தெரியாமல் ராத்திரி நேரத்தில் வயலில் யூரியாவை போட்டு மறுநாள் பயிர் பச்சை கட்டி நல்லா வளர்ந்துருக்குன்னு விவசாயிகள்கிட்ட யூரியாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைச்சாங்க. அதை கெட்டியாக விவசாயிகள் பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு உரமில்லாத விவசாயம் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதிலேருந்து விடுபட முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அளவறிந்து பயன்படுத்தினா எதுவுமே நல்லா இருக்கும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான். இந்த பழமொழி நம்மில் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் சிலதை பிடிச்சிக்கிட்டா விடமாட்டேங்கிறோம். உடும்பு புடியா பிடிச்சிக்கிறோம். நல்லதா இருந்தா பரவாயில்ல. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.